நிட்பா புயல் தீவிரத்தால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் ராமேஸ்வரம், நாகை, திருவாரூர், தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி வருவதால் மாந்தோப்பு பகுதி, 6ஆம் நம்பர் பகுதி, வேர்க்கோடு, மருதுபாண்டியர் நகர் உள்ளிட்ட இடங்களில் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. 6ஆம் நம்பர் பகுதியில் உள்ள தர்ம முனீஸ்வரர் கோவிலை மழைநீர் சூழ்ந்துள்ளது. ரெண்டு நாளாக மழை நாட்டாக வீடு வெள்ளப்பெருக்கு எடுத்துருச்சு. அடுப்புலாம் நனைஞ்சு போயிடுச்சு. சோறாக்க முடியலை, வெளியில் போக முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தண்ணியை எடுத்து இது பண்ணி அரசாங்கம் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அதை நல்லா செய்யணும். இங்கே வெள்ளம் ரொம்ப பெருக்கெடுத்துருச்சு. 2 நாளும் ஒன்றும் பண்ண முடியலை. எதுவும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி ரொம்ப 2 நாளாக ஒன்றுமே முடியாமல் இருக்கிறோம். வருமானத்துக்கும் போகல, ஒன்றத்துக்கும் போகல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 நாளாக கடுமையான மழை பெஞ்சுக்கு இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஒரு அத்தியாவசிய பொருள் பால் வாங்க, தண்ணி வாங்க எதுக்குமே வெளியே போக முடியல. பூச்சி, பாம்பு, தேள் எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு ஸ்கூல் போகணும். பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே வர்றது எப்படி போகிறது என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு உள்ள. மருதுபாண்டியர் நகரில் உள்ள ரோனி மிஸ் என்ற மாற்றுத்திறனாளியின் மகன் மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் மழைநீர் புகுந்ததால் உணவுக்கு கூட வழியின்றி தவிப்புக்கு உள்ளாகியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனக்கும் கண்ணும் தெரியாது. ஒரே ஒரு பையன் தான். அவனும் இலங்கை நேவி பிடிச்சிட்டு போய் செயலில் ஓட்டிருக்காப்புல சொல்லல. எங்களுக்கு இந்த நேரம் பார்த்து எங்களுக்கு தண்ணி பிடிச்சி வீடு சாய்ஞ்சி ஒரு சோறுவோடு எங்களுக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு கிடக்கும் ஐயா. நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். நாகை அடுத்த நாகூர் காலனி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வீடுகளில் இருந்து தண்ணீரை அப்புறப்படுத்தி வருகின்றனர். குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை மோட்டார்கள் மூலம் அகற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. பாதாள சாக்கடை வழியாக தண்ணீர் வடியாததே மழைநீர் தேங்க காரணம் என்று கூறும் மக்கள் அதனை சீர் செய்ய கோரிக்கை விடுத்தனர். நேற்று கலெக்டர்லாம் வந்து பார்த்தாங்க. இருந்தாலும் இங்கே பாதாள சாக்கடையில் உள்ள மோட்டார் வேலை செய்யலை. அந்த பாதாள சாக்கடை மோட்ரு வேலை செஞ்சாலே இந்த உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிடும். அதுக்கு மட்டும் ஆவணம் செஞ்சால் போதும். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே இப்படி தான் இருக்குது. நரியங்குடி, காடம்பாடி, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் 250க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் தைக்கா தெரு, சிவன் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். நகராட்சி சார்பாக வீடுகளில் புகுந்த நீரை மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தி வருகின்றனர். முள்ளு செடிகள் இருக்கிறதுனால தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. புதுசாக வர இப்போ ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால இப்போ தண்ணி போகிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லை. இது நம்ம மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தயவு செஞ்சு அதை செஞ்சு. திருவாரூர் நகரில் உள்ள அழகிரி காலனி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குடியிருப்புகளுக்குள் புகுந்த நீரை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அகற்றி வருகின்றனர். வீட்டு உள்ளெல்லாம் நிறைய தண்ணி பூந்து நிறைய தண்ணி நிற்கிது. பூச்சிப்பட்டெல்லாம் இருக்குது. சமைக்க கூட இடம் கிடையாது. வீட்டில் உட்கார்றதுக்கு கூட இடம் கிடையாது. அவ்வளோ அவஸ்தையாக இருக்குது. தஞ்சை, புன்னை, நல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள 8 தெருக்களில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் 300க்கும் அதிகமான குடும்பங்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழைநீர் தேங்கி கொசு தொல்லை, பன்றி, பாம்பு, விஷஜந்துக்கள் மற்றும் இதர தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை முறையிட்டும் எந்தவித பலனும் இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே குளத்தேரி ஊராட்சியில் ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறுவதால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள மக்கள் சித்தாத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.